ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கமான் பாய்ஸ், நம்ம டீம்ல கல்கட்டாவில் நடக்க போற டோர்னமெண்ட்ல நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளு செலக்ட் ஆயிருக்காரு. நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளு முதலா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க பேரை சொல்ல மாட்டேன், அவங்க நம்பரை தான் சொல்லுவேன். நம்பர் 12. ஏய் ஆல் தி பெஸ்ட் பேபி. முதல்ல நம்பர் சொல்லு போ. சொல்லேபி. அம்மா, கல்கட்டால நடக்கிற ஐஎஸ்எல் டீமுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன்மா. எனக்கு தெரியும்டா, நான் சொல்லல நீ செலக்ட் ஆயிடுவேன்னு. இப்போதாம்மா கோச் சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏய் ஹலோ வெச்சிராத, சாயங்காலம் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு சர்ச்சுக்கு போகணும். எப்போ போல மறந்துடாத, சீக்கிரம் வா. வந்துடுறேன். சரி வெச்சிடுறேன். மாமா, ட்ரீட். அப்போ ஓகேவா? ஓகே. ஓகேடா. இன்னைக்கு என்ஜாய் பண்றோம்டா. போடி, எனக்கு தூக்கமா வருது.
ஏ திவ்யா, அவளுக்கு என்னடி ஆச்சு? இன்னும் எழுந்துக்காம புலம்பிட்டே தூங்குறா. ஏ சுகி, எழுந்துடி. இவளுக்காகத்தானே நம்ம எல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். இவ என்ன எந்திரிக்கலையா? நான் பாத்துக்கிறேன். நல்ல கனவு கண்டுட்டு இருந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களேடி. Thank you. Thanks டி. Thank you. சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி. ஹே, இந்த தாப்பால ரெடி பண்ண சொல்லி எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அதை சரி பண்றதுக்கு யாராவது ஆம்பளைங்க வருவாங்கன்னு நம்ம பொண்ணுங்க தாண்டி புடுங்கிருப்பாங்க. அதான் நான் வெளியே இருக்கேன்ல, நீ போய் குளி. லேடிஸ் எல்லாம் படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஏன் ராக்கெட் கூட ஓட்டுறாங்க. ஏண்டி இந்த கார்பெண்டர் பிளம்பர் வேலையை மட்டும் யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க? பிளம்பர் வேலைக்கெல்லாம் படிச்சா பைப்பை புடிச்சுக்கிட்டு ரோட தான் சுத்தி வரணும். ம். சுகி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. ஏய், எதுக்குடி சிரிக்கிற? சொல்லுடி. ஏய், எதுக்கு சிரிக்கிற சொல்லு. இங்க வா. சுகி குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டேன்டி. ஏய், ஈவினிங் காட்டுறேன். ஏய் பிரியா, காலேஜ்க்கு நீ லீவ் சொல்லிட்டியா? லீவ் எல்லாம் கேட்டா தர மாட்டாங்கடி. நாம எடுத்துக்கலாம், நாளைக்கு போய் சமாளிச்சுக்கலாம். அம்மா பால். வாங்க வாங்க வாங்க, குடிங்க. அம்மா குட்டி செல்லம், டாடா. அடுத்த ஆளுங்க வீட்டில் இருக்காங்களா? சீக்கிரம் போய் பார்க்கணும். வந்துட்டேன். ஹாய், வந்தேன்டா பாலுக்காரன், பசு மாட்டை பத்தி பாட போறேன். அக்கா பால். ஏன்டா 2 நாளா எங்களுக்கு பால் எடுத்துட்டு வரல? அதுக்கு நான் என்ன பண்ணி பண்றது? பால் இருந்தா தானே கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பாலே வராது. ஏன்டா? எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்குது. பால் எல்லாம் கண்ணு குட்டிக்கே சரியா போகுது. நான் என்ன பண்றது? அச்சச்சோ, அது வரைக்கும் எங்களுக்கு பாலே வராதடா. ஏன் வராது? இதான் இருக்குல்ல, Packet எங்க பால் கண்ணு குட்டி பால் மறக்கிற வரைக்கும் இந்த பாக்கெட் பால் தான் உங்களுக்கு. குடிங்க. நாங்கெல்லாம் வெளியே போறோம், கீழே மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்படியா? ஓகே அம்மனி, கவலையே படாதீங்க. எப்படியோ பால் கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. வரட்டுமா? வந்தேன்டா எனக்கு வேற வேலையே இல்ல. அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். என்ன இங்க வாழு வாழுன்னு சத்தம்? அடடா. நீதான் பாடுனதா? மாமா, இனிமே உங்களுக்கு பாலே வராதே. அது நமக்கு இப்பதான் தெரியுமாடா அம்பி? என்ன மாமா, மேடம் இப்படி சொல்றாங்க? பொம்மநாட்டியாவ சரியான கம்மநாட்டி. என்ன அங்க புலம்பல்? இல்ல மாவாட்டலன்னு சொல்ல வந்தேன். போங்க, மாவை நைஸா ஆட்டுங்க, சட்னியை சட்டுன்னு ஆட்டுங்க. ஆட்டுறேன். ஏன்டா அம்பி பால் வராது? அது வந்து மாமா, அது எனக்கு தெரியும்டா. சரி. மாடு கண்ணு போட்டுடுது, ஆமா. ஒரு வாரத்துக்கு பால் ஊத்த மாட்டேன்னு உன் தோப்பனார் நேத்தே என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாருடா. சொல்லிட்டாரா? எல்லாமே நோக்குதான் முதல்லயே தெரியறது. மசன்னு பேசி நிக்காம அடுப்படையில போய் வேலையை பாருங்க, போங்க. மாமி, மாடமா சும்மா இருங்க மாமா. ஏன் மேடம் ஒரு சோகமா இருக்கீங்க? இல்லடா அம்பி, இன்னைக்கும் எங்க ஆத்துல வர காப்பி தான். ஏன் கவலைப்படுறேன்? டொண்டோடாய். இந்த பால் உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு போதும்டா. மாமா தான் பால் சாப்பிட மாட்டாரோ? ஏன்னா நீங்க பால் குடிப்பே. நான் பால் குடிக்க மாட்டேனா? அப்படியே நீங்க குடிச்சிட்டாலும் போங்க. ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க? இந்த காட்சி நானே குடிச்சிடுறேன். சீக்கிரம் வாடி. வாங்க சார். இதான் நீங்க சாயங்காலம் சீக்கிரம் வர லட்சணமா? நான் தான் சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஏன் எப்படி இப்படி பண்ற நீ? சாரிம்மா, ஐஎஸ்எல் டீம்ல நான் செலக்ட் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு கேட்டாங்கம்மா. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத. சரிடா, சாரிம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸை நீ கவனிச்சுக்கோ, நான் வேணான்னு சொல்லல. ஆனா உனக்காக நான் காத்துட்டு இருக்கேனே, அதை பத்தி நினைச்சு பாத்தியா நீ? இப்போ ஏமா புலம்புறீங்க? நான் என்ன அங்கேயே போய் தங்கிடவா போறேன்? சீக்கிரம் வந்துடுவோமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நாளைக்கு காலையில நீ கொல்கட்டா போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணும்ல. ஏமா ஃபீல் பண்றீங்க? நான் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவோமா? தைரியமா இருங்கம்மா. சரி சரி, போய் கை காலை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
ஏன் எபி குளிக்கல? சாப்பிட்டு குளிச்சுக்கிறேம்மா. ம். ஆ எபி, சொல்லுங்கம்மா. எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் உன்ன மாதிரியே ஃபுட்பால் ஆடணும்னு ஆசைப்படுறான். உன் கோச்சு கிட்ட சொல்லி சேர்த்து விடுறியா? நாளைக்கே சொல்றியா? நாளைக்கு என்னம்மா? இப்பவே நான் கேட்டு சொல்றேம்மா. சரி. ம், என்னப்பா ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா? இல்லம்மா, பாக்கெட்ல தான் ஃபோன் வச்சிருந்தேன். பாட்டில எங்க மிஸ் ஆயிடுச்சு போல. அநேகமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கணும். காலையில வாங்கிக்கலாமா? இன்னொரு சப்பாத்தி வைக்கவா? இல்ல போதுமா? ஏய், லேண்ட்லைன்ல இருந்து என் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேம்மா. டேய் சுந்தர். மச்சான் சொல்லு மச்சான். ஷிட், இந்த ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு. சூப்பர் மச்சான். ஹலோ கேட்கல மச்சான். ஹலோ ஹலோ. ச்சே, இவனுக்கு அவன் பரவாயில்ல. இப்பதான் அவன் கூட மாறிடுச்சேன். ஏதோ லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் டேய் பேசுடா. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது நாட் ரீச்சபிளில் இருக்கலாம். இல்லைன்னா நாளை காலை நேரில் சந்திக்கலாம். போன வைடா. டேய் ஹலோ டேய், என் ஃபோன்ரா. ஷிட், கனவுல எந்த பொண்ணு கூட டுவேட் பாடிட்டு இருக்கானோ. ஏய் சீக்கிரம் எடுடி, அவ வந்து பார்த்து டெலீட் பண்ணிட போறா. எதுக்குடி இப்படி அலையறீங்க? நீ பார்த்துட்டு அதான் பேசாம இருக்க, நாங்களாம் பார்க்கணும்ல. சரி சரி, சுகி வரதுக்குள்ள சீக்கிரம் கொடுத்துடணும். சரியா? சரி நீ எடு. என்னடி இவள போன் எடுக்க சொன்னா எதையதோ எடுத்து கீழே வச்சிட்டு இருக்கா? ஏய் என் ஃபோன் காணோம். என்னது? என்னடி சொல்ற? பேக் தானே வச்ச, நல்லா பார்த்தல. பப்ளு ஃபோன் பேக்குள்ள தாண்டி வச்சேன். பேக்ல வச்சா போன் எங்க போகும்? நல்லா தேடு. எங்கடி தொலைச்ச? நல்லா யோசிச்சு பாரு, பேக்ல தான் போன் வச்சியா? பேக்குள்ள தாண்டி வச்சேன். ஏய் சுகி வரா. ஹே, என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? ஹே, என்னடி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லடி, திவ்யா போன் மிஸ் ஆயிடுச்சு. ச்சே, இவ்ளோதானா? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இன்னுமா ரிங் போகுது? போயிட்டு இருக்கு. ஹலோ சார் என் பேர் சுகி சார். நைஸ் நேம். சார் என் ஃப்ரெண்டு பேர் திவ்யா சார். ஸ்வீட் நேம். ஏய் என்னடி சொல்றான்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். சரியான லூசு கிட்ட போய் மாட்டிக்கிச்சு உன் போனை. வேற வழி இல்ல, பேசி பாப்போம். சார் என் ஃப்ரெண்டு திவ்யான்னு சொன்னல, அந்த பொண்ணோட போன்ல தான் சார் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. தெரியும். சார் என் ஃப்ரெண்டோட போன் மிஸ் ஆயிடுச்சு சார், அதனால தான் கால் பண்ணேன். சார் எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கிறேன். உன் பேர் என்ன? சுகி சார். எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தேன்? உனக்கு அந்த ஃபோன் வேணா 5 lakhs பண்ண வேணும். என்ன தாண்டி சொல்றான்? முதல்ல லூசு மாதிரி பேசிட்டு இருந்தான், இப்போ ஃப்ராடு மாதிரி பேசுறாண்டி. 5 lakhs கொடுத்தாதான் செல்ல கொடுப்பான். 5 லட்சமா? இதுக்கு? உன்னோட மொக்க செல்லுக்கு 5 லட்சம். ஹே, அந்த செல்லோட விலையே 10,000 தான். அதுக்கு போய் 5 லட்சம் கேக்குற? எனக்கு அந்த செல்லு வேண்டாம், நான் புதுசு வாங்கிக்கிறேன். ஏய் என்கிட்ட குறி போனை வைக்காதடி. நீ என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? ஹலோ மேடம், அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த செல்போன்ல ஒரு பொண்ணு குளிக்கிற வீடியோ, அதுக்கு தான் அந்த 5 லட்சம். ஹே, என்ன உளற? ஏய் ஒரு நிமிஷம் என்கிட்ட போனை குடுறி. ஹலோ சார், நான் திவ்யா பேசுறேன் சார். அது என்னோட செல் தான் சார். அதில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான் சார். அது சுகி குளிக்கும் போது நான் விளையாட்டாக வீடியோ எடுத்துட்டேன் சார். நான் எடுத்தது
அவளுக்கே தெரியாது சார். ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க. பாருமா திவ்யா, ப்ளீஸ் சார். அந்த செல்லு வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. சார் 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 ஹே, இங்க என்னடி நடக்குது? அவ என்னமோ சொல்றா, நீ என்னடி நான் தான் எடுத்தங்கற? என்னடி இங்க நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. என்னடி விஷயம்? சுகி, ஒரு தப்பு நடந்துருச்சுடி. நீ குளிக்கிறத தெரியாம திவ்யா போன்ல வீடியோ எடுத்துட்டாடி. அந்த போன் தாண்டி இப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஏன்டி இப்படி பண்ண? என் ஃபேமிலிக்கு அழாத சுகி. சாரி சுகி, என்ன மன்னிச்சிடு. சாரி டி, ப்ளீஸ். என்கிட்ட பேசாதீங்க. சீ, அவசரத்துக்கு ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாச்சது சரியில்லை. நான் என்ன பண்றது? யாரையும் காணோமே. மேடம் பால். அப்பாடா, நம்ம ஆளு வந்துட்டான்பா. வாடா 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 வாடா. எதிர்பார்ப்பாங்க போல் இருக்கு. நான் நினைச்சேன்டா நீ வந்துட்டே. அதுதான் இந்த உண்ணாமலை வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். என்ன மேடம், எதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாண்டா அம்பி, கொஞ்சம் அர்ஜென்ட் தான். சொல்லுங்க. அடுப்படியில பாத்திரம் எல்லாம் கழுவாம கிடக்கு. தண்ணியே வரலடா. அது நான் என்ன செய்யறது மேடம்? இல்லடா அம்பி, சமையல் கட்டுல தண்ணி வரல. கேட்டு வால்வு மூடி இருந்தா செத்த திறந்து விடுறான். அவ்வளவுதானே, நான் போய் திறந்து விடுறேன். நீங்க வாட்டர் வரலான்னு பாருங்க. அது விளக்கு விளக்கு. தண்ணி வரலையே. இருக்கேன் திறந்து. மேடம். என்னடா அம்பி? என்ன மேடம், கேட்டு வால்வு திறந்துதானே இருக்கே. திறந்திருந்துமா தண்ணி வரல? அப்ப அடப்படுதுன்னு நினைக்கிறேன். அடப்பை எடுத்து விடுறான். இதே வேலையா போச்சு சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம். இதாண்டா அம்பி. இதானா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ. பால் வண்டி இருக்குது. எங்க பால்காரனை காணோம்? ஒருவேளை மேல பால் ஊத்த போயிருப்பானோ? அப்பா, உடம்புல ஸ்டெமினா வரணுங்கிறதுக்காக முதல்ல வாக்கிங் போனேன், ஜாக்கிங் போனேன். பத்தா குறைச்சலுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் வேற போயிட்டேன். அடாடாடாடா, கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது. இத நன்னா புடிங்க. நான் பிடிச்சது போதும், நீயே பிடுறா அம்பி. என்னடா அம்பி? என்ன மேடம், என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? ஆமா, இந்த வேலையெல்லாம் மாமா பார்க்க சொல்ல வேண்டியதானே? அவர் எங்கடா பாக்குறாரு? வயசான காலத்துல சொன்னா கோவப்படுறாரு. அதனால தானே நான் அம்பி ஒன்ன கூப்பிட்டேன். ஆமா, இப்ப மாமா எங்க போயிட்டாரு? அவர் வாக்கிங் போயிருக்காருடா. ஆமா, வாக்கிங் போயிட்டா மட்டும். நல்லா குத்தி விடுறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. குத்திட்டு தானே இருக்க, வருது பாருங்க. நல்லா குத்துடா, ஃபுல்லா வரும். பாத்தோம்னா கழுவாம கிடக்கு. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். துரோகி. வேகமாடா அம்பி. ஏன்டா இவ்ளோ லேட் பண்றே? சீக்கிரம்டா. வருது பாருங்க. அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். பால்கார் அம்பி சார், சத்த இப்படி வர்றேலா? வாடா. வாட் இஸ் த மேட்டர் மாமா? என் ஆத்து வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இனிமே நீ ஒழுங்கா வெளியிருந்து பால் ஊத்துற வேலையை மட்டும் பாரு. ஆமா, இந்த பத்தி முன்னாடி இருந்தா மேடம் என்ன கூப்பிட்டு கொலை அடப்பேடுன்னு சொல்ல போறாங்க. என்னடா முனகர? எதுக்கா இருந்தாலும் என்னோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்ல வந்தேன். பெரிய ஃபயர் சர்வீஸ். போடா. அங்க என்ன போடா? இங்க போடா. போறமுல்ல, என்கிட்ட காட்டுவோம் வீர. அதிஷ்டு. சின்ன பையன் நல்லா வேலை பாப்பான் தானே மாமா கூப்பிட்டேன். நீங்க அந்த வேலையை பாத்திருந்தா நான் ஏன் கண்டவாளை எல்லாம் கூப்பிட போறேன்? இது பாருடி, இனிமே நீ எந்த வேலையா இருந்தாலும் என்னண்டியே சொல்லு, நானே பாத்து விடுறேன். இப்பயாவது ஆத்துக்காரியோட அருமை புரிஞ்சுதே. வாங்கோண்ணா. மேடம் பாலே வந்தா நோ கூத்திருவேன்டா. அழுகாத சுகி, தைரியமா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஏய், போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா 1008 கேள்வி கேட்பாங்க. கேமராவை எங்க வச்சு எடுத்தீங்க? பக்கத்துல வச்சு எடுத்தீங்களா? தூரத்துல வச்சு எடுத்தீங்களா? எந்த ஆங்கிள் எடுத்தீங்க? Dress போட்டு குளிச்சாலா, போடாம குளிச்சாலா? உடம்புல எத்தனை வச்சு இருக்கு? சின்னதா பெருசா? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. நாம என்னடி பதில் சொல்றது? பிரியா சொல்றதும் கரெக்ட் தான். மத்த கேட்காம இத்தனை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே நம்ம சொன்னாலும் அவங்க நம்மள நம்பவா போறாங்க? இப்ப என்னடி பண்ண சொல்றேன்? செல்ல எப்படி வாங்குறது? கண்டிப்பா இன்னைக்கு அவன் கால் பண்ணுவான். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதடி. இதையே பேசிட்டு இருந்தா காலேஜுக்கு டைம் ஆயிரும். கிளம்புங்க. இல்ல, நான் வரல. நீங்க போங்க. சுகி சொல்றது சரிதான். இப்ப இருக்க நிலைமையில அவ காலேஜ்க்கு வந்தா இதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நீங்க போங்க, நான் அவ கூட இருக்கேன். சரியா? ஓகே.
பத்திரமா பார்த்துக்கோ. யாருமே காலேஜ் போனோம்னா தப்பாயிடும். ஓகே, பாய் சுகி. பாய் டி. டேக் கேர் டி. பாய். ஏய் பாய் டி. கரெக்டா வந்துட்டோம்ல. அம்மணி பால். பாலுமா? என்னாச்சு? என்ன மணி சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். போய் சொல்ல தெரியாத சொல்லாதம்மா. என்னாச்சு சொல்லு. செல்போன் காணாம போச்சுண்ணா. அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க? வேற போன் வாங்கிட்டா போச்சு. அண்ணா, செல்போன் எடுத்தவன் ஃபோன் பண்ணி மிரட்டுறானோ. அவன் ஏன் உங்களை மறக்கணும்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, போனா. இந்த உண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி, பர்சனல் விஷயம்னா என்னட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அதே மொபைல் தான் வேணும்னா கண்டுபிடிச்சு தரதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேளு. எப்படின்னா? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் மொபைல் ஷாப் வச்சிருக்கான். அவன் எப்படி செல்போன்லாம் பாட்டா பிரிச்சு மேய்வானோ அதே மாதிரி நம்ம அம்மனி போன அப்படி இப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்படியா? ப்ளீஸ்ண்ணா, அவனை நாங்க பார்க்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வர ரெடியா இருங்க. ஹலோ, கவலைப்படாதீங்க, எப்படி நான் கண்டுபிடிச்சு தரேன். பாய். எபி, அம்மா, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நேரா பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லட்டுமா? சரி, நல்லா ஆடுவேன் தான் உன்னை கொல்கட்டா டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை காப்பாத்தணும். கண்டிப்பாம்மா. சாப்பாடு அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடு. பயத்தை காய போடாது. சரிம்மா. அம்மா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க. மறக்காம மாத்திரை போடுங்க. சரியாம்மா? சரிடா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. என் புள்ள இன்னைக்கு நல்லா இருப்பான். நல்லா ஆடி ஜெயிச்சுட்டு வா. நல்லா இரு. பத்திரமா பார்த்து வை. போயிட்டு வரோம்மா. பத்திரமா போயிட்டு பத்திரமா இருங்க. பாய்மா. பாய்மா. பாட்டில என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுடா. ஹாய் மச்சி, நம்ம ஊர்ல இருந்து ஐஎஸ்எல் மேட்சுக்கு உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. போய் அடிச்சு ஜெயிச்சுட்டு வரேன். கண்டிப்பாடா. நம்ம ஊர் மானம் மட்டும் இல்லடா, தமிழ்நாட்டு மானத்தை நீ தான் காப்பாற்றணும். ம். மச்சான், நேற்று நைட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ண, நான் அட்டன் பண்ணி பேசினேன் மச்சான். நீ தான் பேசல. என்ன ஃபுல் டைட்டில் மட்டே ஆயிட்டே நீ? சரி, அதை விடு. இப்போதைக்கு பேச உங்ககிட்ட மொபைல் இருக்கா? அம்மாவோட ஃபோன் இருக்கா மச்சான்? டேய், பஸ்ஸுடா, கிளம்பு. ஓ சரி. மச்சான், நான் வரதுக்குள்ள மொபைலை கண்டுபிடிச்சு வைங்கடா. டேய், மொபைலை பற்றி கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். All the best, ஓகேவா? மச்சான். ஆல் தி பெஸ்ட். கீ கொடு, பைக் கீ. ஓகேடா, பாய்டா, பாய்டா, பாய். பாய்டா. ராகுல் அண்ணன் இங்க தான் இருக்காரு. உள்ள ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கேயே இருங்க, நான் கூப்பிடுறேன். ராகுல் அண்ணன், ராகுல் அண்ணன். உண்ணாமலை, என்ன கடை பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணா? நான் நேத்து கூட வந்தேனே. நீங்க தான் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி உள்ளே இருக்கிறீங்க. அப்புறம் நான் வரதை எப்படி பாப்பீங்க? இப்ப கூட ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? உங்க வேலை அப்படின்னு. இவங்க யாரு? வாங்க 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 அண்ணே. இவங்க எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ம். பால் போட போகும்போது நல்ல பழக்கம். இவங்க மொபைல் போனு தொலைஞ்சு போச்சுனே, அதான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன். அந்த மொபைல் இல்லைன்னா வேற மொபைல் வாங்கிக்கலாம்ல? இல்ல இதே நம்பர் தான் வேணும்னா கம்பெனில ஒரு லெட்டர் கொடுத்து அதே நம்பரை வாங்கிக்க வேண்டியதானே? அது இல்லண்ணே, போன் எடுத்தவன் இவங்களுக்கே போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றானே. அதானே உங்ககிட்ட கூட்டு வந்தேன். கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணா. சரி, இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க இப்ப போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடு. அங்க வச்சு என்னன்னு பேசிக்கலாம். நோ, மறந்துடாதீங்க. நாளை காலைல 10 மணிக்கு கரெக்டா வந்துடணும். உங்க போன் நம்பரை இவங்க கிட்ட கொடுத்துறேன். சரியா? சரிடா, போடா போடா. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான சர்வீஸ் ஓகே, பண்றேன். வாங்க போலாம். வா. 50 ரூபா கொடுங்கப்பா. டேய், மேரி டீச்சர் பையனை பாடுறா. விளையாட்டுல டாப்ல வர போறான்டா. நீ இந்த இருக்கிறிய எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிறன்னு கட்ட பசங்க கூட காலத்து கழிக்கிறியாடா. அப்பா, உங்களுக்கு போட்டோகிராஃபி பத்தி தெரியாது. இப்படியே பேசிட்டு இருங்க. ஒரு நாள் பாருங்க, ஆமா. நான் எடுத்த அத்தனை ஸ்னாப்ஸும் மேகசின் வரப்போகுது. அப்ப என்ன பத்தி புரிஞ்சுக்குவீங்க. அடச்சி, இதைத்தான் 5-6 வருஷமா சொல்றேன். இந்த மாதிரி அப்பங்கிட்ட காசு வாங்கிட்டு வெட்டி பசங்க தான் பேசுவாங்க. பேசு பேசு. ஹலோ தம்பி, நான் தான் டை கம்பெனி ஓனர் பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க. ஆகாஷ் தானே? ஆகாஷ் தான். அந்த விளம்பரம் என்னப்பாச்சு? இல்ல உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு சார். நோ ப்ராப்ளம், வந்துடுறேன் சார். வந்துறியா? சார், என்னுடைய அட்வான்ஸ் எவ்வளோ சார்? மொத்தமா 5000 கொடுத்தேனே, என்னப்பாச்சு? 50,000 ரூபாயா? என்னது
50,000 நான் கொடுக்குறேன்னு சொன்னேனா? சார் 50,000? ரொம்ப கம்மி சார் எனக்கு. பைத்தியக்காரனா இருக்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. உங்களுக்காக அந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுக்குறேன் சார். யோ, லேட் பண்ணாம சீக்கிரம் வந்து சொன்ன வேலையை முடியா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு 1 லட்ச ரூபான்னு விட்டு போடுறேன். டைம் வேற ஆச்சு. சொன்ன டைமுக்கு இன்னும் ஆளை காணோம். அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. ஏதாவது சாப்பிடுறியாடி? ச்சே, சொல்ற நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏய், அவன் வந்துட்டான்டி. சார், என்னங்க இங்க வாங்க. இந்த செயின் உங்களுதா? ஆமா, எங்க பாப்பா செயின் தான். இதை கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? பாப்பாவை ஒரே ஒரு முத்தம் கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடு. தேங்க்யூ. இப்படி அலட்சியமா இருக்கக்கூடாது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. இந்த காலத்துல செயினுக்காக குழந்தைகளை கடத்தி கொள்றாங்க தம்பி. ஆனா நீ கீழே கடந்த செயினை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி தம்பி, நல்லா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? நான் நேற்று ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீங்க வரும்போது உங்ககிட்ட என்னால பேச முடியல. பரவாயில்ல, இப்போ என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தொலைஞ்சு போன அந்த ஃபோன் தாங்க வேணும். அந்த போன் இல்லைன்னா என்னங்க, வேற போன் வாங்கிக்கலாம்ல. பணம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். அதுக்கே நீங்க 2 பேரும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இல்ல வேணாம் சார். அது திவ்யா வேணாண்டி, எதையும் சொல்ல வேண்டாம். சும்மா இருடி. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவரை பார்த்தா நல்லவரா தெரியறாரு. இவர்கிட்ட உண்மையை சொன்னாதான் உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இவ பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சு இவ குளிக்கும் போது விளையாட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டேன் சார். அந்த வீடியோ வச்சு இப்ப அவ எங்களை மிரட்டிட்டு இருக்கான். ஏன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? உங்க நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இவன் மொபைல்ல இருந்து அவனை கூப்பிட்டப்ப அவன் 5 lakhs எங்ககிட்ட பணம் கேட்டான். பணம் தரலன்னா வீடியோ வெளியே விட்டுறன்னு பயமுறுத்தினான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். தொடங்கி போன உங்க நம்பரை சொல்லுங்க. 909222348. சரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அழாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஏங்க நீங்களா சொல்லுங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார். இவ கேட்கவே மாட்டேன்றா. அவன் மட்டும் என் கையில படிக்கட்டும், சாகடிச்சு. ஏங்க இப்படி ஒரு தைரியமான ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வரும்போது விளையாட்டுத்தனமா தான் வந்தேன். சுகியோட அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. இனி எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சுகியோட அழுகையை நிறுத்துறது தான் என்னோட முதல் வேலை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். என்னங்க, பெண்களுக்கு மானம் தாங்க முக்கியம். நான் பணம் கொடுத்து அனுப்புறேன். அவன்கிட்ட பணத்தை கொடுத்து போனை வாங்குங்க. எப்படியும் போனை கிடைச்சிடும், அவனையும் கண்டுபிடிச்சிடலாம். நான் வரேன். பாக்கெட் பால் சத்து எடுத்த பால், அதுல சத்து இருக்காது. ஆனா இந்த உண்ணாமலை கொடுக்கற பால் சத்து நிறைஞ்ச பால். அதனாலதான் எல்லாரும் ஹெல்த்தியா இருக்காங்க. புரியுதா? புரியுது. ஒன்னு, 2, 3, மேடம் இந்த வயசுல 4 நாள் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை 5 நம்ம பால் கணக்க முன்னாடியே பாத்துட்டு இருக்காங்களா? எது எப்படியோ மாமா எதுக்குள்ள கொண்டு பாலை ஊத்திடுவோம். முன்ன மாதிரி அவர் இல்ல, விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு கோவம் வர்றது. இந்தா வந்து ஊத்திடுறேன். 10, 11, 12, 13, 14, 15, 16, மேடம் 17. பாலு இதோ வரேன்டா அம்பி. எங்கடி போற? பால் வாங்கனா? பால் வாங்க. நோக்காக தானே எல்லா வேலையும் நான் செய்யறேன்ல, நான் வாங்க மாட்டேனா? அது என்ன மேடம் பால், ஏன் மாமா பால்னு சொல்ல மாட்டாளா? இனிமே எது கொண்டு வந்தாலும் மாமான்னு என்னத்தான் கூப்பிட்டு என்னென்ன தான் கொடுக்கணும். ஏன்னா அவளுக்காக எல்லா வேலையும் நானே செய்யறேன். ஊத்தல பால.
காப்படி போல சிந்திட்டான். இந்த ஹெல்த்தி முன்னாடியே இருந்திருந்தா மேடம் ஏன் என்ன கூப்பிட்டு அதை செய்யு இதை செய்யுன்னு ஏன் உயிர் எடுக்க போறாங்க? எப்படியோ நான் தப்பிச்சேன். ஏய் இங்கேயே நீ இறங்குன? அவர் இங்க தாண்டி பணம் கொடுத்து விடுறேன்னாரு. நானும் காலேஜுக்கு போலன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டி. நான் போய் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். நீங்க இருந்து ஃபோன் எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். சுகி யாருங்க? நான் தாங்க. ஹலோ அண்ணா அவங்கள பார்த்துட்டேன். நீங்கள் அவங்க கிட்ட பேசுறீங்களாண்ணே? அவங்க கிட்ட போன கொடு. இந்தாங்க. ஹலோ சொல்லுங்க. ராகுல், இவர் யாரு? என்கிட்ட வேலை செய்யறவன் தான். இவர் பேர் என்ன? பேரு மணி. அவங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன் ராகுல். ரொம்ப தேங்க்ஸ் ராகுல். இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? அவங்ககிட்ட கொடுங்க. ஹலோ அண்ணா. டேய், பணத்தை கொடுத்துட்டு கடைக்கு வந்துரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தேங்க்ஸ். பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு பணம் வேணும்டி? அவன் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு. வா, கிராஸ் பண்ணிக்கலாம். ஹலோ சார், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? சரி, வந்துட்டேன் சார். சார், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். சரி. பாத்துட்டேன் சார். அது மேல பணத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா. வச்சுட்டேன் சார். சரியா? சார், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். உன்னை மட்டும்தான் வர சொன்னேன். எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? உனக்கு மட்டும்தான் ஏமாத்த தெரியுமா? எனக்கு ஏமாத்த தெரியாதா? நீ எங்க பணத்தை வச்சு அங்கதான் செல்போன் இருக்கு, போய் எடுத்துக்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாண்டி. என்ன நல்லா ஏமாத்திட்டான். பணம் என்னடியாச்சு? சொல்லுடி. ஐயோ, பணமும் போச்சா? மறுபடியும் நான் மேல போன பணம் இல்ல. சரி, ராகுலுக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சுகி. என்னாச்சு, அழுறீங்க? ராகுல், அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். சுகி, அழுவாதீங்க சுகி. கீழே வா மேல வான்னு சொல்லி என்ன அலைய விட்டுட்டா ராகுல். அப்புறம் மேல ஒரு காத்தாடி மேல பணத்தை வைக்க சொன்னான். அப்புறம் கீழே வர சொன்னான். அப்புறம் மேல வர சொன்னா போய் பார்த்தா பணமும் இல்ல, போனும் இல்ல. ராகுல் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். சுகி,
இத்தனை நாள் வரைக்கும் அவன் உங்களுக்கு தான் எதிரி, இப்ப எனக்கும் எதிரி ஆயிட்டான். உன்னையும் ஏமாத்திட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அதே இடத்துல அவனை நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அழுவாதீங்க சுகி, நீங்க வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணுங்க, அவனை நான் விட மாட்டேன். என்ன மச்சான் எதுவும் பிரச்சனையோ? தெரியலடா மாமா, போய் என்னன்னு கேட்கலாமா? உள்ள பிரச்சனையும் சரி பண்ண முடியல, இது வரையா? கிளம்புடா. பேக் எடு. இப்போ என்னடி பண்ணலாம்? இப்போ என்னடி பண்றது? ஏய் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, எங்கேயோ பார்த்துருக்கேனே. பப்ல பார்த்தோம்ல. ஏய் நமக்கு நேரமே சரியில்லைடி. ஃபோன் எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்பா தாண்டி கால் பண்றாரு. சுகி, அப்பா திரும்பவும் கால் பண்றாரு. பேசு. இந்தா பேசு. ஹலோ, என்னம்மா சுகி? அப்பா பேசுறமா? என்ன நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்க. சரி, எல்லாரும் கிளம்பி நாளைக்கு திருவிழாக்கு புறப்பட்டு வந்துருங்கம்மா. சரிங்கப்பா. உங்களுக்காக காலேஜில் கூப்பிட்டு நானே எல்லாத்துக்கும் லீவா சொல்லிட்டேன். ஏமா சுகி, என்ன ஒரு மாதிரி டல்லா பேசுற? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உடம்புக்கு என்ன நல்லா இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா, எல்லாரும் நாளைக்கு புறப்பட்டு வந்துருங்கம்மா. திவ்யாவை கொஞ்சம் பேச சொல்லுமா. திவ்யா, அப்பா பேசுறாரு. அங்கிள், நான் திவ்யா பேசுறேன் அங்கிள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அங்கிள். சரி, எல்லாரும் நாளைக்கு திருவிழாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புறப்பட்டு வந்துருங்க. சரி அங்கிள். என்னம்மா உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு மாதிரி டல்லா பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். சரி வாங்கம்மா, எல்லாரும் புறப்பட்டு வாங்கம்மா, நாளைக்கு எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். போன வருஷம் திருவிழாக்கு போனோமே, இந்த வருஷமும் கூப்பிடுறாரு. ஐயோ, அப்ப நம்ம ஊருக்கு போனா இவ அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது? வீட்டுக்கு போனாலும் இந்த விஷயம் தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்னப்பா வர சொன்னீங்களா? ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். இந்த வருஷமும் திருவிழாக்கு பிள்ளைகளா வராங்க. நீ என்ன பண்றீனா, அம்மாட்ட கேட்டு வீட்டுக்கு வேணுங்கிற சாமானம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்களையும் கூட்டு வந்துரு. சரிப்பா, அப்படியே நான் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறேன். முருகா, அப்பா வரும்போது நல்ல வெடக்கோழிய 2 வாங்கிட்டு வா. சரிப்பா, வாங்கிட்டு வரேன். என்னம்மா குழந்தைகளா ஊர்ல இருந்து வராங்க,
உப்பு சப்பு இல்லாம ஹோட்டல் சோற சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வருங்க. கோழி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை அடிச்சு நல்ல ருசியா காரச்சாரமா பிரமாதமா குழம்பு வச்சிரு. ஏங்க என் குழந்தைக்கு சமைக்க எனக்கு தெரியாதுங்களா? பிள்ளைங்க சாப்பிட வச்சு நீங்க சாப்பிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க போங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. பிரஷரே உன்னால தானடி. சாயந்தரத்துக்கா? சரி, பார்த்து காலகாலத்துல சீக்கிரமா அனுப்பிச்சு வை. சரி வைனி, நான் அப்புறம் பேசுறேன். பத்மா, என்னங்க பொண்ணு வந்துட்டா? வா. அப்படியா? வாமா சுகி, வா வா வா, எல்லாரும் வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன சுகி, இந்த ஒரு மாதிரியா டல்லா இருக்க, என்னமா விஷயம்? ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி போங்க, எல்லாம் உள்ள போய் டீ சாப்பிடுங்க. திவ்யா, கொஞ்சம் நில்லு. திவ்யா, குழந்தையிலிருந்து என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. எந்த நேரத்துல எப்படி இருப்பா, எப்படி எல்லாம் பேசுவா. பெத்த தகப்பமா, அவளை பத்தி முழுமையா எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா நான் நாளைக்கு முன்னால அவகிட்ட போன்ல பேசும்போது எப்போ இருக்கிற கலகலப்பு இல்ல, எப்போ இருக்கிற சந்தோஷம் இல்ல, என்னன்னே ஒன்னும் தெரியல. அவன் மனசு ரொம்ப இறுக்கமா இருக்குமா. ஏதோ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவளுடைய நெருங்கின சிநேகிதி ஒருத்தி மட்டும்தான். நிச்சயமா அது என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கவே முடியாது. அப்படி என்னமா பிரச்சனை, என்கிட்ட சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். இல்ல திவ்யா, நீ என்கிட்ட பொய் சொல்ற. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். திவ்யா எந்திரிமா, ஏன் இப்படி அழுகுற? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அது சுகி குளிக்கும் போது வீடியோ அங்கிள். அந்த வீடியோ இருந்த மொபைல் தொலைஞ்சு போச்சு. அந்த போனை எடுத்தவன் எங்களை மிரட்டுறான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கிள். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். யாருன்னு தெரியட்டுண்ணா, அவன் வீட்டுல இளவு விழுண்ணா. சுகி, ராகுல் கால் பண்றாரு. ஹலோ சுகி, ஒரு குட் நியூஸ். அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க ராகுல்? யார் அவன்? அவனை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ ஒரு நம்பர் என்கிட்ட கொடுத்தல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். வேண்டாம் ராகுல், எனக்காக நீங்க கஷ்டப்பட்டது போதும். இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அவன் அட்ரஸை மட்டும் கொடுங்க, மற்றதுல என் அப்பா பாத்துக்குவாரு. ஓகே சுகி, அவனோட அட்ரஸ் SMS பண்ணுறேன். யாருமா, என்னமா போன், என்ன விஷயம்? அவன் யாருன்னு என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாப்பா. அட்ரஸ் என்னமா? மெசேஜ் இன்னும் வரலப்பா, வெயிட் பண்ணுவோம். அங்கிள், மெசேஜ் வந்துருச்சு. ஒரு பேப்பர்ல அட்ரஸ் எழுதி கொடுமா. ஏய், வண்டியை நம்ம ஆளுகளை ரெடி பண்றேன். பொய்கள் என்று வெல்லும், அது உண்மை உன்னால் வெல்லும். இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம், உண்மை கூட்டி வாழா வாடா. பொய்கள் என்று வெல்லும், அது உண்மை உன்னால் வெல்லும். இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம், உண்மை கூட்டி வாழா வாடா. ஏப்பா தம்பி, என்னங்க? எபிங்கிற வீடு எங்கப்பா இருக்கு? அந்த மேரி டீச்சர் பையன் வீடுங்களா?
அவர் வீடு தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துங்க, ரைட் எடுத்து அங்க போனீங்கன்னா பச்சை கலர் பில்டிங் ஒன்று வரும். எதுக்கு கேக்குறீங்க? சும்மா பொண்ணு கொடுக்கத்தான். பொண்ணு கொடுக்கவா? அந்த பையன் நல்ல பையன் தான், எங்க அம்மா டீச்சரு. உங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா நல்லா வச்சு காப்பாத்துவா. பொய்கள் என்று வெல்லும் அது உண்மை பொன்னால் வெல்லும் இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம் உண்மை நோக்கி பாட்டா பாட்டா. தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். என்னப்பா இங்க ஒரே கூட்டம்? யாரோ வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டாங்க சார். சார் நீங்க? எபி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? எபி என்னோட ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் கூட வரையாப்பா? சரி. சார் வாங்க. எபி வாடா. இவங்க யார் மச்சான்? உன் வீட்டை தேடினாரு, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நீ தானே எபிங்கிறது? ஆமா சார். நீங்க? நாங்க யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். எங்க வீட்டு பொண்ணோட போன் எடுத்து வச்சுட்டு ஏதோ மிரட்டுறீங்களாமே, என்ன விஷயம்? என்ன சார் சொல்றீங்க? நான் யாரையும் மிரட்டலையே. நான் எந்த போனும் எடுக்கல சார். என் போனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணா போயிடுச்சு சார். இந்த அட்ரஸ் பாருங்க. ஆமா சார். வரவழியில உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சேன். எல்லாருமே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ எனக்கு தெரியாது. தயவு பண்ணி எங்க வீட்டு பொண்ணோட போனை எங்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த போனை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். டேய் திவ்யாக்கு ஒரு போனை போடுறா. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. உங்க போன் காணா போனதா சொன்னீங்களே தம்பி, அந்த நம்பர் இதுதானே? ஆமா சார். ஆமா. இந்த நம்பருக்கு கூப்பிடுறா. மச்சான் தெரியலடா. டேய் உன்னோட போன் ரிங்டோன் மாதிரி இல்ல? வேண்டாம் மச்சான். டேய் கட்டில் கட்டிலாம் கேக்குதுப்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இங்க எப்பறம் வந்துச்சு? பாருங்கண்ணே, ஒளிச்சு வச்சிருக்காங்க. போனை வச்சுக்கிட்டு இல்லன்றீங்களா? டேய் உன்னோட மொபைல்ரா? ஆமா மச்சான். இது யாருது? தெரியலையே மச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. குர்ரா, அப்பா இங்க 2 போன் இருக்குப்பா. டேய் அந்த 2 போனை வெளியே கொண்டாடா. இந்த போன் யாரு தம்பி? இது ஏன் போன் சார். நீங்க காணாம போனதுன்னு சொன்னீங்களே அந்த போனா? ஆமா சார். இந்த போனை? இது யாரோடன்னு தெரியல சார். டேய் இந்த போனை ஆன் பண்றா. திவ்யா நம்பருக்கு ரிங் விடுறா. டேய் புரியலடா. ஏண்டா உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா நான் கேட்டேன், உள்ளத சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா டேய் நீ விளையாடுறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சால உனக்கு? டேய் இவனை அடிச்சு வெளியே தூக்கி போடுங்க. இவனை கொண்டு போய் மராட்டி போல கொண்டு போய் போடுறா. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். தூக்கிட்டு போடா. சொல்றோம் மச்சான். எபி வீட்டு ஏரியால யாரோ வாட்ச்மேன் கொலை பண்ணிட்டாங்களா? அதை வந்துட்டு இருக்கிறேன். எதுக்குடா? அதை எதுக்கு கேட்கறேன்ல. சரி கூட்டு வரேன். திடீர்னு வந்தா நான் எப்படிடா வர முடியும்? என்ன விஷயம்? ஆகாஷ் தான் ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணான். வாங்கம்மா. கொஞ்சம் இரு. பாண்டியன் சார். என்ன டீச்சர்? கொஞ்சம் என் கிளாஸ்ல பாத்தீங்களா? கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு யாராவது கேட்டா இப்ப வந்து. ஓகே, நான் பாத்துக்கிறேன். இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம் உண்மை நோக்கி பாட்டா பாட்டா. ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னடா பிரச்சனை? டேய் 4 பேர் வந்தாங்கடா. எபி பத்தி கேட்டாங்கடா. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா எங்கடா அபி? எபி எங்க? அம்மா 4 பேர் வந்தாங்க. செல்போனை பத்தி கேட்டாங்க.
என்ன செல்போனு? அம்மா காணாம போன எபியோட செல்போனுமா, அது இங்கதாம்மா இருந்தது, கூட இன்னொரு போன் இருந்ததுமா. சரி சரி, அது காரணத்தை கேட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. எபி அடிச்சாங்களா? ஆமா. ஏண்டா அவன் எந்த வம்பு தொம்புக்கும் போக மாட்டானே, பார்த்து சும்மா இருந்தியா நீ? வந்தது யாரா? இல்லடா, யாரோ மரக்கடை பெருமாள் சொன்னாங்கடா, அவ்வளவுதான் தெரியும். அவன் அடிச்சு தூக்கிட்டு போற வரைக்கும் நீ சும்மா இருக்கியா? நான் தடுத்தம்மா, அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, என்ன அடிச்சு போட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எவன வந்து தூக்கி இருக்கா? பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டேய், பிரச்சனை வீட்டுக்குள்ள நடந்ததுடா. வாட்ச்மேன் செத்துட்டான்னு சொல்லி எல்லாரும் அங்க போயிட்டாங்க மாமா. எனக்கு என் புள்ள வேணும். இல்ல எப்படி கண்டு போய் கூட்டிட்டு வாங்கடா. அவன் எந்த வம்பு தொம்புக்கும் போகாத வேண்டாம். அலாதீங்கம்மா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறோம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணு. இல்ல வேண்டாம் வேணாம். சொன்னா கேளுங்கம்மா. போனா அவனுக்கு பிரச்சனை அதிகமாகும். சொன்னா கேளுங்கம்மா. எனக்கு இல்லம்மா, எப்படி எபியை கூட்டி எனக்கு இல்லம்மா, நான் எப்படி எபி கூட்டிட்டு வந்து எபி வேணும். தண்ணி எடுத்துருங்க, தண்ணி எடுத்துருங்க. அம்மா திவ்யா, இந்த மொபைல் போன். பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு சந்தோஷமா போய் எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் திருவிழாவுக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். புரியுதா? கிளம்புங்க. ஏய் சீக்கிரம் வா. வாங்கடி, ஒரு வழியா ஃபோன் கிடைச்சிடுச்சு. முதல்ல டெலீட் பண்ணுடி. சாரி, இட்ஸ் ஓகே. இவ்ளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போன் எடுத்தவரு இப்ப சந்தோஷமா இருக்கும்போது போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. வாங்கடி, திருவிழாக்கு கிளம்பலாம். மா சுகி, என்ன இன்னும் திருவிழா கிளம்பலையா? இதோ கிளம்பணும்பா. அம்மா, உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பையன் பேர் என்னம்மா? அவர் பேர் ராகுல். அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. அந்த பையன் நல்லவனா இருக்க போய் தான் இப்ப நீ சிரிச்சு பேசிட்டு இருக்க. பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. இவ்வளவு கஷ்டத்துலையும் கடைசி வர உங்களோட இருந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கான் பாரு. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை நேர்ல பார்த்து நான் நன்றி சொல்லணுமே. அடுத்து வரும்போது அவனை அவசியம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. சரிங்கப்பா. சாதாரணமா உங்க அப்பா யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாரம்மா. இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாருன்னா அந்த பையன் ரொம்ப கொடுத்து வச்ச பையனா இருப்பாம்மா. சுகி, அந்த பையனுக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா சொல்லுமா, வேணுங்கிறத செய்வோம். அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருப்பா. சரிம்மா, கிளம்பு, சீக்கிரம் கிளம்புமா. சொல்றா டேய், சொல்றா. இத மாதிரி எத்தனை பொண்ணடா ஏமாத்திருக்க? சொல்றா. என்னடா ஆச்சு? அப்பா, அவன் சாவற மாதிரி கிடக்குறான்பா. என்னடா இன்னுமா உயிர் போல? இனி அவன் பழைக்க மாட்டான். பாப்பாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அப்படி பிரச்சனை வந்தா அத நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. இப்படி ஒருத்தர் இருந்தாங்கிறதே என் பொண்ணுக்கு ஞாபகத்துல வந்துடக்கூடாது. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்டா. சொல்றா செய்யுங்கடா. முதல்ல கல்ல கட்டி நடுக்கல்ல தூக்கி கொண்டு போய் அவனை எறிங்கடா. தூக்குங்கடா. பொய்கள் என்று தெரியும், அது உண்மை பொன்னாக. இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம். உண்மை நோக்கி பாட்டா பாட்டா. பொய்கள் என்று தெரியும், அது உண்மை பொன்னாக. இந்த வாழ்க்கை முழுதும் பொய்யே வேண்டாம். உண்மை நோக்கி பாட்டா பாட்டா. என்னடா ஆச்சு? அவனை அடிச்சு கடவுளை தூக்கி போட்டோம்ப்பா. இனிமே அவனால நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. இனிமே அவன் பொழைக்கவே மாட்டான்ப்பா.
கஞ்சி ரெடி பண்ணுமா? சரிங்கண்ணே. சரி ராஜா பாருங்க, நானும் தருவாங்க போட்டுக்கு போறோம். சரிண்ணே. அம்மா கஞ்சி ரெடியாம்மா? ரெடி இந்த பண்ணிட்டு தம்பியை இருக்கேன். பாத்துக்க, போட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிண்ணே. வாடா கோடி. எங்கடா இருந்த? யாருக்கா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. மச்சான் நீ எங்க இருக்க, எப்படி இருக்குன்னு எந்த க்ளூவும் கிடைக்கல மாமா. எங்க இருந்த, என்னாச்சு? என்ன அந்த மரக்கடை பெருமாள் என்ன அந்த மீனவ மக்கள் தாண்டா காப்பாத்துறாங்க. அன்னைக்கு நான் மட்டும் இருந்து வச்சுக்கல, அவங்களாம் தூக்கி விட்டு பந்தா இருப்பேன். நீங்களா இருந்து என்ன பண்ண சுந்தர் இருப்பா. மச்சான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் தான் பார்த்தோம். ஆனா 2 ஃபோன் உங்க வீட்ல இருந்ததுடா. என் அம்மா எப்படிடா இருக்காங்க? ஐயோ போச்சு. இது பெரிய குழப்பம் நடந்திருக்கு. இது காணா போன போன் உன் வீட்ல தான் இருந்திருக்கு. அதோட சேர்த்து ஒரு பொண்ணோட போன் உன் வீட்ல கிடைச்சிருக்கு. இப்ப கூட சுந்தர் வந்திருக்காப்புல, ஆகாஷ் வரல. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏபி நீ எங்கேயும் பைக்ல போக வேணாம், என் காரை வச்சு. சரிங்க சார், என்னை காப்பாத்தின அந்த மீனவ மக்கள் கிட்ட நான் சொல்லாமலே வந்துட்டேன் சார். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு நான் உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயம், யாராவது உன் பேரை கேட்டா உண்மையான பேரை சொல்லாது. நீ எதுக்கு உன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்க. சரிங்க சார். போலாமா? நான் தங்கியிருக்க அட்ரஸ் உங்களுக்கு அப்புறம் அனுப்புறேன் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ராகுல். அதை விடுங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல இல்ல, நீ ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்.
2 ஆரஞ்சு ஐஸ் கம்மியா. ஓகே சார். நல்லா இருக்கணும். ம். கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சரி சார். ஆமா, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? அது எப்பவும் போல தான் போச்சு. அடுத்த வருஷம் திருவிழாக்கு உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு என் அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் செல்போன் விஷயம் என்னாச்சு? அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் திவ்யாவோட செல்போனை என் அப்பா அவங்கிட்ட இருந்தா அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. என் அப்பா மரக்கடை பெருமாள்னா இந்த டிஸ்ட்ரிக்டே பயப்படும். அவர் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா விட்டுருவாரா? இப்பதான் உன் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். செல்லம், அதான் புதுசா ஒருத்தி கிடைச்சிட்டால, அவளை போய் கொஞ்சம் வேண்டிதானே. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். உன்னை அண்ணான்னு கூப்பிட சொன்னேன். உனக்காக நான் அதையே செஞ்சேன். ஆனா நீ எனக்கு ஏமாத்திட்டே இருக்கல்ல. செல்போன் சர்வீஸ் கடன் போர்டு வச்சிருக்க. ஒரு நாளாவது செல்போன் சர்வீஸ் பண்ணிருக்கியா? உன்னோட பாடி மாத்திரன்னு சொல்லிட்டு பொண்ணு எதை இழக்க கூடாதோ உனக்காக நான் அதையே இழந்தேன். இப்ப நான் 3 மாசம். அழுவாத செல்லம், நான் சொல்றத கேளு செல்லம். நான் உன்னை ஏமாத்துவனா? ஏய், என்ன செல்லம், கோவமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? இப்படிதான் சொல்ற. ஆனா அவளுக்கு நீ பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ற. எதுவும் இல்லாமலா செய்வீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதான் உன் பிரச்சனையா? நான் அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்றல பணம் இந்த இருக்கு. இப்ப என்ன சொல்ற? இவ்ளோ பணம் எப்படி உன்கிட்ட? அவ என்கிட்ட அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டிருந்தா, திருப்பி தரும்போது நிறைய சேர்த்து தரேன்னு அவ சொன்னா. நிறைய பணம் வந்தா நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்ணலாம்ல செல்லம். அதான் செல்லம் கடன் கொடுத்தேன். நான் செஞ்சது தப்பா? நீயே சொல்லு. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன் செல்லம். செல்லம், எங்கேயாவது வெளியில போலாமா? இதே வேலையா போச்சு. எங்க திறந்த போறான்? வாங்க இங்க வாங்க. இங்க வந்து நில்லுங்க. கொஞ்சம் க்ளோஸா நில்லு. லைட் வாங்கி போடுறா டேய். டேய், அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்துருந்தவன் இன்னைக்கு வேற பொண்ணை கூட்டிட்டு போறான் பாரு. ஆமா, அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த பையன் தான் வேற பொண்ணோட வர்றான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த இடம் ஓகேவா? இது மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்து எத்தனை நாளாச்சு இல்ல ராகுல்? அதான் வந்துட்டோம்ல. முக்கியமான விஷயம்டா, வந்து சொல்றேன். சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க சார். எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் சார். சும்மா இருங்க. வைடா.
கொஞ்சம் 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 பக்கத்தில் வாங்க. அப்படிதான். ஓகே. என்ன சார் போட்டோவே எடுத்துட்டு இருக்கீங்க, வீடியோவே எடுக்க மாட்டீங்களா? சார்ஜ் போட்டிருக்கேன், போய் கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்துடும் இருங்க. என்னடா ஆச்சு? ஹலோ சுகி. என்ன ராகுல் இப்போ ஃபோன் பண்றீங்க? காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப ரூம்ல இருக்கேன். காலையில இருந்து ஒரு முக்கியமான சர்வீஸ் இருந்தது, அதான் எடுக்க முடியல. ஆமா, இப்ப எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ரூமுக்கு கீழே தான் இருக்கேன் சுகி. இங்க எதுக்கு வந்தீங்க? சுகி கீழே வா சுகி, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சுகி. ஹே, நீ பொய் சொல்ற, எனக்கு தெரியும். சுகி உனக்காக நான் வெயிட் பண்றேன் சுகி. ஹே, நான் வரமாட்டேன், நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நம்ப சுகி, நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன் சுகி. ஏன்டா ராகுல் குடிச்சிட்டு வளர்ற? யாருடி? ராகுல் வந்திருக்காருடி, கீழே வெயிட் பண்றாரா? அதெல்லாம் வந்திருக்க மாட்டான், படுறி. சுகி அந்த வில்லு கூறும் சொன்ன சொல்லில் அர்த்தம் என்ன, வில்லு கூறும் சொன்ன சொல்லில் அர்த்தம் என்ன, அசைஞ்சாடும் திருவாடன தேரே நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே, அசைஞ்சாடும் திருவாடன தேரே நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே. ஒரு கார் வர மாதிரி இருக்கு, நீ போய் லிஃப்ட் கேளு. சுகி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் வண்டி உங்களுக்காகலாம் நிறுத்தல, சாருக்காக தான் நிறுத்தினேன். ஸோ உங்களுக்கு ஐடியா கொடுத்த சாருக்கு வேணா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பரவாயில்ல சார். இந்த காலத்துல பொண்ணுங்க லிஃப்ட் கேட்டு உலகத்துல வண்டி நிறுத்தாம போன ஒரே ஆள் நீங்க தான் சார். மேடம், இந்த தண்ணியை குடிங்க. பாஸ், எங்க போறீங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல சார். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், வரீங்களா? பரவாயில்ல சார், நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கணும் தான் வெளியில வந்தோம். நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போங்க. அங்க சூப்பரா இருக்கும் லொகேஷன், வாங்க. ஓகே சார். அந்த வில்லு கூறும் சொன்ன சொல்லில் அர்த்தம் என்ன, வில்லு கூறும் சொன்ன சொல்லில் அர்த்தம் என்ன, அசைஞ்சாடும் திருவாடன தேரே நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே, என்ன சார் ஆச்சு? அசைஞ்சாடும் திருவாடன தேரே நீ நடந்தாக்க கண் வைக்கும் ஊரே. நீங்க என்னன்னு பாருங்க சார். ஓகே, நாங்க இதை வந்துடுறோம் சார். நான் வரல. வா ராகுல், போய் குளிக்கலாம். வா. வேணாம் சொன்ன, எனக்கு நீச்சல் தெரியாது சுகி. அதான் நான் இருக்கல, வா. வேணாம், எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. பிஸியா இருக்காங்க போல. ஹலோ பாஸ், ரெடி ஆச்சு, வாங்க. நான் வந்துடுறேன் சார். கூப்பிடுறாரு, வா போலாம்.
ஹலோ ஐயா நம்ம அடிச்சு கடல வீசணும்ல ஐயா, அவன் என்ன சாகலையா? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்பதானே அவனை பார்த்தேன். நம்ம பாப்பா சுகியும். சுகியா? நம்ம சுகியா? ஆமாய்யா. அவளுக்கு ஒண்ணு இல்லையே. பாப்பாவுக்கு ஒண்ணு இல்லையா, கூட இன்னொருத்தர் சரி. இருக்காய்யா. அவங்க எல்லாம் கார்ல போறாங்கய்யா. டேய் நீ அப்படியே அவளை பின்னால ஃபாலோ பண்றான். சரியா? நான் பின்னால இப்பவே ஓடியாரேன்டா. செத்து போனவன் எப்படா உயிரோட வந்தான்? தெரியலையாப்பா. கிளம்புடா போலாம். டேய் வாங்கடா. எங்க இவன் ஆளே காணும்? ஏ மலையா, மலையா இங்க வா. என்ன மாமா? என்னது நீங்களே உங்களுக்கு அடிச்சுக்கிட்ட போச்சு. கிண்டலா பண்ற? படிடா. எனக்கு படிக்க தெரியல மாமா, நீங்களே படிங்க. வேறு ஜோதிட சந்துரு டென்மார்க்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கே வழியில டென்மார்க்லயே படிச்சாராமா. ஏய் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். 10வது படிக்கிறதுக்கே வக்கீல் இல்லாதவன் டென்மார்க் எங்க போடான்னு கேட்க வர. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? என்னுடைய அடுத்த வரிசை நீ தான் உட்காரு. என்னடா யோசிக்கிற? இல்ல உங்க அளவுக்கு ஒரு நாள் யோசிக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான்டா, அதுக்கெல்லாம் உழைக்கணும். ஆமா, டெய்லி 2 போட்டு போய் மீன் பிடிச்சு வரீங்களா உழைக்கிறதுக்கு? என்ன கிண்டலா? உழைக்கிறதுன்னா உடல் உழைப்பு இல்லடா, புத்தியில உழைக்கணும்னு சொல்ல வந்தேன். அத கொஞ்சம் செலவு பண்ணணும். இருக்குதா? டேய் யாரோ வராங்க, உன்னை அப்புறம் பேசுகிறேன். நீ எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ. ஜோசியரே வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்களை பார்த்தா பெரிய அரசியல்வாதி மாதிரி தெரியுது. அரசியல்ல புதிய ஆண்டு வந்திருக்கேன். அப்படியா? கையை நீட்டுங்க. அடடடா, அரசியல்ல நீங்க கண்டிப்பா குதிக்கலாம். ஆமாங்க, இந்த பாருங்க எம்எல்ஏ ரேகை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சரி கை விடுங்க, கை விடுங்க. இந்தாங்க. சொல்லுங்க. ஐயோ ரொம்ப அவசரப்படுறீங்களே. என்னங்க இது வரைக்கும் பார்த்த ரேகை எம்எல்ஏ ரேகை இல்லங்க. ஆமா, எம்பி ரேகை ஓடி. நல்லா திரும்பி பார்த்து சொல்லுங்க. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. திரும்ப திரும்ப நல்லா பார்த்து சொல்லுங்க. கையை பெரட்டுங்க. கீரை இல்லாம தெரியுது. ஆமாங்க, இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலேயே இருக்கு. டென்மார்க்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்படி 3 தடவை அடிச்சுட்டு இது வழியா பார்த்தா ஐயோ புழு மாதிரி தெரியுதே. சிஎம் ரேகையே ஓடிட்டு இருக்குங்க. ஆமாங்க, பாக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க. எடுங்க எடுங்க எடுங்கண்ணா. இது 1000 ரூபாய் உங்களுக்கு வைங்க. உங்க கைரேகையை பார்த்ததுல முத்து பேச்சியின் வாழ்க்கையில எப்படி ஒரு சூறாவளி சுத்திச்சோ அதே மாதிரி ஒரு பாட்டினால உங்க வாழ்க்கையில ஒரு சூறாவளி சுத்த போகுது. இருந்தது 2 பாட்டி, 2 பாட்டியுமே மண்டை போட்டுருச்சு. எந்த பாட்டி சொல்றீங்க? ஐயோ இங்க வாங்க. நான் உங்க பாட்டிய சொல்லல, உங்க அப்பாட்டினால பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். ஓ அந்த மாதிரியாலாம் கிடையாது. அட இப்ப சொல்லுங்க, எம்பி ஆக போறீங்க, எம்எல்ஏ ஆக போறீங்க, தானாவே வரும். போங்க போங்க போங்க. சரி வர்றேங்க. போய் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பாடி, காலையில ஒருத்தனை பிடிச்ச ஆட்டையை போறதுக்குள்ள பெரும்பாடாகுது. அம்மா இங்க வாங்க. என்னங்க? இந்தா வந்தவனுக்கிட்ட ஆட்டை போட்டா நண்டு வாங்கி சமைச்சு வை. நண்டா? ஆமா. தொக்க தானே? போயிட்டு வா, சமைச்சு வைக்கிறேன். என்ன இவ்வளவு சலிச்சுக்கிறா? ஏதோ இன்னைக்குதான் வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி. ஏ மலையா, என்ன மாமா? இங்க வா. நான் வேர் கொடுக்க பச்சை மலைக்கு போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் பாத்துக்க. ஆமா நில்லுங்க. அவன் அசிங்கப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எம்எல்ஏ எம்பி ஆகுறாங்க. ஆனா நீங்க திண்ணையிலேயே உட்கார வச்சு அவனை பெரிய பெரிய மினிஸ்டர் ஆக்கிறீங்களா? அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? அதெல்லாம் சும்மா கிடைக்குமா? இங்க உழைக்கிறல்ல, அதான் காரணம். சரி மாமா, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. எதுக்கு? வெயிட் பண்றானுங்க. கோட்டருக்கு காசு இருக்கு, தொட்டுக்க ஒண்ணும் இல்ல, ஊர்ல வாங்குறதுக்காவது காசு கொடுங்க. உன் நாக்க செவுத்துல வச்சு நல்லா தை, நல்ல ருசியா இருக்கும். இதெல்லாம் ஒரு மாமா. இப்ப ஊர்ல என்ன பண்றது? தம்பி என்னக்கா? மாமாவை தேடி யாரா வராங்க, என்னன்னு கேளுப்பா. இவரா? வாங்க வாங்க வாங்க. என்ன திரும்பி வந்துட்டீங்க? நான் எம்எல்ஏ ஆனா ஜோசியர் ஒரு கார் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியா? மாமா வெளியில போயிருக்காரு, வந்து நான் சொல்றேன். சரிங்களா? சரிப்பா. சார் உட்காருங்க உட்காருங்க. ஆமா, இவ்வளவு ஒரு செயின் போட்டிருக்கீங்க. எல்லாம் பந்தாவுக்கு தான். பந்தாவுக்கா? எப்படியாவது அடிச்சாகணுமே. இது மக்களுக்கு ஆகாதாச்சே. இதை கழட்டி கொடுங்க, ஒரு பூஜை செஞ்சு தர்றேன். பூஜை செஞ்ச பின்னாடி அரசியல் பூச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆளா வருவீங்க. அப்படியா? சரி சரி. பாத்து பாத்து. தம்பி திருப்பி எப்ப பாத்துருவ? பூஜை செஞ்சு தர்றேன். சரிப்பா. ஓகே, போயிட்டு வாங்க. மாமா பணத்தை போட்டாரு, நம்ம செயினியே போட்டோம்ல. டேய் வீடியோ எடுத்தது லேப்ல ஏத்திட்டேன், பாத்துடலாமா?
அவன் செய்யறதெல்லாம் பாரு, அப்படியே சைக்கோ மாதிரியே இருக்கு. டேய் இவன் தானே அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல பொண்ணு கூட அவன் தான்டா. இவனே தான்டா. இது வேற பொண்ணுடா. டேய் இவனால தான் எவிக்கு பிரச்சனை நினைக்கிறேன். இவன் நினைச்சு தான் அன்னைக்கு எவி அடிச்சிருக்காங்க. டேய் எவிக்கு ஃபோன் பண்ணு. அவனுக்கு ட்ரை பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப்னா கோச்சுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ சார். சொல்லு ஆகாஷ். சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா? நம்ம எவியை பத்தி. நான் வெளியில இருக்கேன், வீட்டுக்கு வந்து கூப்பிடுறேன் ஆகாஷ். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். என்னடா பேசுறான்? ஆடியோ கிளியராகவே இல்லை. இவ என்ன பேசுறானே புரியலையே. இவ என்ன பேசலாம்னு தெரிஞ்சதான் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு புரியும். இவ யார் எங்க இருக்காங்கிறதே நமக்கு தெரியலையே. என்னடா பண்றது? இரு சுத்தமா ஆடியோ புரியலடா. புரியலையா? ஒன்று பண்ணு, இதை முதல்ல உடனே எவிக்கு மெயில் பண்ணு. இதை பார்த்தோன்னு அவளை கூப்பிடுவான். ஓகேடா. யார் இது? டேய் ஒரு நிமிஷம் வரேன். நீ தாண்டா அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் எபி விட்டு அடையாளம் காமிச்சது? ஆமா சார். உன் ஃப்ரெண்ட் எங்கடா? சார் நீங்க அவனை அடிச்சு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார். டேய் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன் ஃப்ரெண்டுனால என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு? சார் உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா சார். என் பொண்ணு லவ் பண்றாளா? திவ்யா என்ன? அது வந்து சார் அந்த பையனை பார்த்தா நல்லவனா எனக்கு தெரியல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கொஞ்சம் உள்ள வாங்க. உங்க பொண்ணு அந்த பையனை சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, வரீங்களா? ஓ என்னடா பெரிய பார்ட்டியா இருக்குது? கட்சி ஆடுறா கல்யாணம் ஆடுறா? இவர் தான் எபி அடிச்சு கடலை தூக்கி போட்டு வர்றா சார். நீங்க பாருங்க சார். எங்கப்பா அந்த போட்டோ? அந்த போட்டோ சார். எந்த போட்டோடா? அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் எடுத்தோமே அந்த போட்டோஸ் சார். ஐயா இந்த பையன் தான் நம்ம பொண்ணை கார்ல கூட்டு போனான். நம்ம அடிச்சு போட்டோம் இல்லையா, அவனும் இவனும் நம்ம பொண்ணு 3 பேரும் சேர்ந்து கார்ல போனதை நான் பார்த்தையா. என்னடா சொல்ற? அதுக்கு தான் போன் பண்ணையா. சார் இந்த பையனும் உங்க பொண்ணு லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான். அந்த வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, பாருங்க சார். தம்பி அந்த பையன் ஏதோ கோவமா ஆக்ரோஷமா பேசுறான்னு தெரியுது. ஆனா அவன் என்ன பேசுறாங்கிறது புரியலையே. அதை புரிஞ்சாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சார் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் நிறைய டப்பிங் படங்கள்லாம் பேசியிருக்கான் சார். ஸோ இப்போ அவன் பக்கத்தில் தான் சார் இருக்கான். அவனை வர வச்சு ஏதாவது மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பான் சார். உடனே வர சொல்லுங்க. ஹலோ சொல்றா. தெனாலி எங்க இருக்க? இங்க பக்கத்துல நான் இருக்கேன். என்ன விஷயம்? என் வீட்டுக்கு வர முடியுமா? ஓகேவா? ரொம்ப ஈஸி சார். ஒரு பேப்பர் பேனா கொடுங்களேன். பேப்பர் ஸ்டாப் ஸ்டாப். சார் இப்ப பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இருந்து போடுறான். நிறுத்துறா. சார் இப்ப பேசுனதுக்கு மண்ணை கரைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டிஸ்கோ சாந்தியோட 2 சென்ட் பாட்டில் உடைச்சது நான் தான். பாத்தீங்களா? இப்ப போடுங்க. அடுத்தது நிறுத்துங்க. ரேஸ் மைதானத்துல நாக்க வலிச்ச நல்ல மேஸ்திரி நான் தான். சார் தம்பி பேனா கீழே வச்சு நீங்க கிளம்புங்க. சார் அப்ப சம்பளம் வேலை வாங்கிட்டு சம்பளம் தர மாட்டேங்கிறான் பாரு. டேய் இதுதான் நீ வர வச்சியாடா? இது சரிப்பட்டு வராதுப்பா. வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாதியார் இருக்காரு. அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவர் வந்தா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படியாண்ணே இந்த வந்துடுறேண்ணே. டீச்சர் சார் கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சார் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார் வணக்கண்ணே. வணக்கம். சேர் எடுத்து போடு. உட்காருங்க சார். இந்த வீடியோல வர கேரக்டர் அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியணும். சரிங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ம். கரெக்டா பார்த்து கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சரிண்ணே, ப்ளே பண்ணுங்க தம்பி. சார் இந்த பையன் தான் சார். ஓ, ஸ்டாப் ஸ்டாப். கொஞ்சம் டிவன் வாங்க. கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு டிஸ்கோத்தில 2 செல்போன் அடிச்சேன். நல்லா யோசிச்சு பாரு, பேக்ல தான் ஃபோன் வச்சியா? என் போனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணா போயிடுச்சு சார். ரெஸ்டாரண்ட்ல நகை எடுத்து கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் நான் நல்ல மாதிரி நடிச்சேன். காம்ப்ளெக்ஸ்ல அவளுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு அவளோட மொத்த பணத்தையும் நான் தான் வச்சேன். போய் பார்த்தா பணமும் இல்ல, ஃபோனும் இல்ல. காம்ப்ளெக்ஸுக்கு வெளியே நடந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணுனேன் செட்டப். திரும்பின செல்போன்ல இருந்து சிம் கார்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த 2 செல்போனையும் நான் தான் வச்சேன். அதை பார்த்த வாட்ச்மேனை நான் தான் கொலை பண்ணேன். யாரோ வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டாங்க சார். அந்த செல்போன் கிடைச்ச சந்தோஷத்துல என்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சா சுகி. அவர் பேர் ராகுல். அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவளோட எல்லா சொத்தையும் அபகரிச்சு அவளையும் அனுபவிச்சுட்டு சாகடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அங்கிள், டிஸ்கோத்தில் மொபைல் தொலைஞ்சது, ரெஸ்டாரண்ட்ல நல்ல மாதிரி நடிச்சது, சுகிட்ட 5 lakhs எடுத்துட்டு போனது எல்லாமே உண்மைதான் என் uncle. பொண்ணவே கொலை பண்ணுவேங்கிறான். உன் ஃப்ரெண்ட் எபிக்கு ஃபோன் போடப்பா. இல்ல சார், 2 நாள் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராகுலுடைய ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா? உனக்கு சார். தெரியுமா? தெரியாது அங்கிள், ஆனா அவன் கடை தெரியும் அங்கிள். அப்படியா? ஆமா சரி uncle. வா போலாம். ம். அங்கிள், இதுதான் அவன் கடை. என்னம்மா கடை பூட்டி இருக்கு? ஐயா, அந்த டீ கடைக்கார கூட்டிட்டு வாப்பா. உங்களை மரக்கடை பெருமாள் ஐயா கூப்பிடுறாரு. இதை வரேன். என்ன சார்? கடை பூட்டி இருக்கு. எங்கப்பா போனா? ஒரு வாரமா பூட்டி தான் இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. ராகுல் என்ன செய்யறான், என்ன பண்றான், உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல சார். தெரியாதா? இல்ல சொல்ல முடியாதா? ஆ? என்ன மிரட்டுறீங்களா? சொல்லிருங்க ஐயா. அவன் சொந்த சமாதானம் போறான். 10 வயசுல கடைக்கு வந்தாயா. அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன். என் கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். என்கிட்ட சம்பாரிச்ச காசுல கடை போட்டிருக்கான்னு நினைச்சேன். ஆனா நிறைய பெண்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சான்னு கேள்விப்பட்டேன். இப்ப கூட அவன் கடையில வேலை செஞ்ச பொண்ணு செத்து போச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. சரி நீ கிளம்பு. சரிங்கய்யா. டேய், நீ கோச்சுக்கு ஃபோன் பண்ணிக்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஆகாஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? என்ன விஷயம் இவ்வளவு அவசரப்படுற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சரியா மெசேஜ் பண்றீங்களா? ஓகே சார். சார் கோச் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துடும், நம்ம கிளம்பலாம் சார். போய் ஏறுங்கடா வண்டி. ஏடா மற்ற பேர் சாப்பிடாத கேட்கறியா? வேலை செய்ய முடியுதா? ஏய், அன்னைக்கு கடல்ல அடிபட்டு கிடந்த தம்பி நல்லா இருக்கியாப்பா? அடிபட்டதெல்லாம் சரியாயிருச்சுல்ல? நல்லா இருக்கீங்களா? ஆமா, இவங்க யாரு? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. வாங்க வாங்க உட்காருங்க. எழுதி எனக்கு சொல்லாமலாம் போயிட்டீங்க. ஒரு முக்கியமான வேலைண்ணே, அதான் அர்ஜென்ட்டா போயிட்டேன். இந்த வாட்டில அப்படி போக முடியாது தம்பி. தங்கி எறா மீன் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும், சரியா? எதுக்குன்னா உங்களுக்கு வீண் சிரமம். உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு தானே வந்தேன். நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி? என் சித்தப்பா
பெரியப்பா வீடு காலியா தான் இருக்கு, அங்க தங்க வைக்கலானே. அப்படியா? சரி, சாவி வாங்கிட்டு வா, தங்க வச்சுக்கலாம். சரி தம்பி நீங்க சார். வாங்க. இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம் சார். அம்மா ஷீபா, காப்பி போடுமா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். சரி, நீ மீன்லாம் ரெடி பண்ணி இவங்களை சாப்பிடுவே, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, என்ன போட்டிருக்க எனக்கு ராசி பலன்ல? உனக்கா சூது கப்பன் போட்டு இல்ல, ஐயோ, யார் மாமா அடியில போய விட்டு போறான்? அது கொசு அடிக்கிற மிஷின்டா. இதை அடிச்சா கொசு எல்லாம் பட்டுன்னு செத்து போயிரும்ல. ஐயோ மாமா, இப்படி வாங்க மாமா. அந்த புகைப்பட்டு செத்து போயிட்டீனா? எதுக்கு? நீ பாக்குற கொசு மாதிரி இருக்கல மாமா. அப்படியே ஏத்தலாம் பாரு, என்ன பார்த்தா கிண்டலாவா இருக்கு? இல்ல மாமா, இருங்க. என்ன யோசிக்கிறேன்? விடக்கூடாது, பாத்துக்கிறேன். என்னமாச்சே சொல்லுமா, என்னமாச்சே? என்னங்க எவனோ நம்ம புள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டானாங்க. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? எவன் பண்ணிருப்பா? சரி, மாமா, என்னாச்சு 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 மாமா? அது வந்து நம்ம பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்குள்ள வச்சுக்கணும் மாமா. போங்க போங்க போங்கயா, போங்க போங்க. மாமா, நம்ம உள்ள போலாம். போயா போயா. இங்க வாடா. இப்ப என்னடா பண்றது? மாமா, இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சு நமக்கு தான் மாமா அசிங்கம். அதனால இன்னைக்கு முத்தம் கொடுத்தா நாளைக்கு வருவான். எப்படி சொல்ற? ருசி கட்ட போன சும்மா இருக்குமா? ஆமா, சும்மா தான் இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்ன்ற? நாளைக்கு வண்டி வரும்போது நம்ம பாப்பாவையும் கோலம் போட வைக்கலாம். நீங்க ஒரு கட்டையை வச்சுட்டு அங்க நிக்கிறீங்க, நான் ஒரு கட்டையை வச்சுட்டு அங்க நிக்கிறேன். சரிங்களா? அவன் இங்க வந்து முத்தம் கொடுக்கும்போது ஒரு அமுத்து கோழி அமுத்து அமுத்திடலாம். அப்பாடி அருமடா, இன்னைக்கு தாண்டா உருப்படியான கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கேன். நீ போய் கட்டையெல்லாம் ரெடி பண்ணு போ. இல்ல வேணாம், சாப்பிடுங்க. டேம் மீனோட கடல் மீன் சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு போதும். என்ன சார், போதுமா? போதும் சார், பசி இல்லை. விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் குழம்பு ஊத்துறீங்களா? டேய், என்னடா இதெல்லாம்? நேத்து போட்டு பிளான் படி கட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாமா, கட்டையை பிடிங்க. ஆமா, நான் என்ன பண்ணணும்? அங்க நின்றுட்டு 4 பக்கமும் குறு குறு குறுன்னு பார்த்துட்டு எந்த வழியில வருவான்னு தெரியாது. எந்த வழியில வந்தாலும் ஒரு அடி அடிச்சு அப்படியே கவுத்திருக்கேன். கொண்டு வந்ததுதான் கொண்டு வந்த, கொஞ்சம் கணம் குறைவா கொண்டு வந்திருக்கலாம்ல. நான் இதெல்லாம் ஒரு கணன்னு சொல்லிட்டு என்னம்மா, என்னாச்சு என்னாச்சு? என்ன வாய் தரது சொல்லு. நேத்து ஒரு கன்னத்துல முத்தம் கொடுத்த, இன்னைக்கு 2 கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டான். வாயை திறந்து கத்த வேண்டியதானே? அவன் வாயை பொத்திட்டு இல்லப்பா முத்தம் கொடுத்தான். வாடிங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க? புள்ள கதறிட்டு இருக்கு. அட போங்க, அவன் மாத்தி கீத்தி குடுப்பான், ஒரே மாதிரி குடுத்துட்டு இருக்கான். எனக்கு வேலை கிடக்கு, நீங்க போங்க. போடி உள்ள, நீ போ உள்ள. நேரா வாடி உள்ள. ஐயோ, நல்ல குடும்பத்துல இருந்து வாக்கப்பட்டிருக்கேன். டேய், எங்கடா? அவன் ஜோலி முடிச்சிட்டு போயிட்டா, இப்ப என்ன கத்திட்டு இருக்க? சும்மா இருங்க மாமா, அவனை சும்மா விட மாட்டேன் மாமா. யாரு தப்பிச்சிட்டான் மாமா, நாளைக்கு மாட்டியே ஆவான்ல. நாளைக்கு வருவா, இதே மாதிரி பெருக்க சொல்லுவேன், திருப்பி முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுவா. அப்படிதானே? இல்ல மாமா, இன்னைக்கு பாப்பா வெளிய இருக்காடி தான முத்தம் கொடுத்தா. நாளைக்கு உள்ள வச்சு பூட்டிட்டா எப்படி கொடுப்பான்? உள்ள என் பொண்டாட்டி இருக்கு, என்ன பண்ணுவ? சும்மா இருங்க மாமா, அக்கா எல்லாம் கரெக்டா இருப்பா மாமா. அப்படியா? உனக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமா மாமா. ஐயோ, இவனுக்கு நம்பிக்கை இருக்குன்றான், எனக்கு இல்லையே, என்ன பண்றது? போய் கட்டை கிட்டே கொண்டு வா போ. ஐயோ, நாளைக்கும் வருவானோ? இங்க கொசுவே வரல, இவன் மருந்து அடிச்சானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய் கொசு, வா. உனக்கு அன்னைக்கு ஏன் நீங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க? உங்க பேரு, நீங்க யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விதத்துல நானும் உங்களை மாதிரி தான்.
அன்னைக்கு எப்படி உங்களை ஒருத்தவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மா கூட வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருந்தப்ப உங்களை காப்பாற்றினவங்க தான் என்னையும் காப்பாற்றினாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது முடியவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவும் என்னை தேடி வரவே இல்லை. ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கடவுள் எங்கள் அண்ணனும் தான். இனிமே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. இல்லாத கொசுக்கு மருந்து அடிச்சுட்டு போகிறேன். கொசுக்காரனும் வந்துட்டு போயிட்டா. வரானா பாப்பா. ஐயோ என்னமாச்சு? வீட்டுக்குள்ள வந்துட்டானா? ஐயோ ஐயோ என்னமாச்சு? என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? அவன் 2 நாளா மூத்தம் தான்ப்பா கொடுத்தான். இன்னைக்கு கசமுசாவே பண்ணிட்டான். கசமுச பண்ணிட்டானா? புகை மண்டலம் ஆயிடுச்சு. ஆள் என்ன அடையாளம் என்னன்னு தெரியாம போச்சு. இன்னைக்கு உள்ளதானே வந்தா ஆள் அடையாளம் தெரியலையா? இருட்டா இருந்துச்சா? ஒண்ணுமே தெரியலப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அவன் செயினை மட்டும் அத்துட்டான்ப்பா. செயினை அத்துட்டியா? நம்ம பரம்பரை குணம் உனக்கு இன்னைக்கு தாமா வந்திருக்கு. இந்த செயினை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? ஏன் என்னை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? நீங்க தான் என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் என்னைக்கு உங்களை முதல்ல பார்த்தேனோ அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன். நான் லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வரப்போ அவசர அவசரமா கிளம்பி ஊருக்கு போயிட்டீங்க. தப்பா பேசாதீங்க. உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை காப்பாத்தினாங்க. அவங்கெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன தப்பா நினைப்பாங்க. புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். ஹலோ, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நீங்க அவரை லவ் பண்றீங்களா? அவரும் உங்களை தான் லவ் பண்றாரு. ஆனா அவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க லவ் நான் சேர்த்து வைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாருங்க. நாளைக்கு ஈவினிங் 4:30க்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்துருங்க. கண்டிப்பா நான் அவரை வர சொல்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க லவ் சேர்த்து வைக்காம என் உயிர் போகாது. நான் இருக்கேன், நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. இந்த செயின் யாருதுப்பா? சொல்லுங்கப்பா, இந்த செயின் யாருது? அந்த செயின் என்னதாயா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு தரேன்னு சொல்லி இவர் தான் வாங்கினாரு. அப்போ அந்த பொண்ணை கசமுசா பண்ணது நீதானா? உங்க அக்கா பொண்ணுகிட்ட இப்படி பண்ணலாமா? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு. ஐயா, அந்த பொண்ணு எங்க அக்கா பொண்ணு தான். என்ன மாமா என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சரோ, எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமா? கையில என்ன இருக்கு தெரியும்ல? நான் சொல்றது கேளு. அங்க எங்க வீடு இருக்குது. அந்த வீட்டை சுத்தி நல்ல புகையடி. இந்த காசு செலவுக்கு வச்சுக்க. சரி, எங்க வீடை காட்டுறேன். ஓ, அவங்க தெரியுது பாரு, அதுதான் எங்க வீடு. நல்லா கும்முன்னு அடிச்சு விடுறோம். சரியா? சரி, போ 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 போ. கொசுத்திக்காரன் ஏமாத்தி
2வது நாள் எங்கள் மாமாவை ஏமாற்றி 3வது நாள் அவளை கசமுசுன்னு பண்ணும்போது செயின் மாட்டிட்டுங்க ஐயா. இன்னைக்கு செயின் மாட்டினால இன்னைக்கு நானும் மாட்டிட்டுங்க ஐயா. இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க கூடாது. போ போ. ஏ ஜோசியரா, உன் மருமகன் தானே இவன்? ஆமாங்க. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டான்ல, கட்டி வச்சா என்ன? அவனுக்கு கட்டி வைக்கிற கணத்துல தள்ளலாம். அவன் கேட்டோன்னு கொடுத்துருந்தா அவன் ஏன் எப்படி பண்ண போறான்? நல்ல பஞ்சாயத்து தலைவர் இவர் வேற வந்துட்டார். மாமா எனக்கு பொண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டுனா புயலையும் கிளப்புவேன், பூகம்பத்தையும் கிளப்புவேன். அது எங்க பரம்பரை ரத்தம். நல்ல கூட்டு களவாணி குடும்பமா இருக்கும் போல. சார் சார் என்ன சார், எங்கே கிளம்பிட்டீங்க? இல்லை சார், என் ஃப்ரெண்டு பீச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலாம். வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகலையா? இல்ல, லேப்டாப் சர்வீஸ் பண்ண ஆள் வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மேலெல்லாம் பார்க்கணும், அதான். அப்படியா சார்? ஆமா, உங்க ஆளுங்க? என் உட்பி மலையன் ஒய்ஃபோட போட் ஓட்டி பழகிட்டு இருக்காங்க சார். சார் டைம் ஆச்சு, நான் சரி, கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார். ஏமாமா உங்களை நான் எங்கெல்லாம் போய் தேடுறது? ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணாம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை நினைச்சாதான்டா ஜீரணிக்கவே முடியல. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு சாப்பாடு ஓட்ட அசத்தினீங்களா? அதை சாப்பிட்டு சீரணம் பண்ண முடியல. டேய், உனக்கு பொண்ணு கொடுத்ததே வேஸ்ட். இதுல சாப்பாடும் போட்டிருக்கேன், அதை நினைச்சு சந்தோஷப்படு. வெளியே என்ன தர்மா பேசிக்கிறாங்க? விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சல எதுக்குன்னு கேக்குறாங்க. உங்களை பார்த்தா முருங்கா மாதிரி இருக்குது, எங்க அக்காவை பார்த்தா தரிப்பூசி மாதிரி இருக்குது. 2 பேரும் ரோட்ல போகும்போது என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? தரிப்பூசியில ஈ ஓட்டிட்டு உருண்டு போகுதுன்னு பேசிக்கிறாங்க மாமா. பேசுவாங்கடா பேசுவாங்க. இந்த பாரு, அவங்க ஈன்னு சொல்லட்டும், கொசுன்னு சொல்லட்டும், நாக்கு பூச்சின்னு கூட சொல்லட்டும், ஆனா புத்திடா உழப்பு அது என்கிட்ட இருக்குல்ல. காசு சம்பாதிக்கிற பாத்தியா? அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு. இது பாருடா, நீ என்ன வேணா சொல்லு, என்ன மாதிரி உனக்கு புத்தி இருக்கா, நீ உழைப்பியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு விடுகதை சொல்லுவேன், அதுக்கு விட சொல்லு, அப்புறமா சாவிட்டா. விடுகதைக்கு விட சொல்லிட்டலாம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ என்ன வேணா சொல்லிக்க ராஜா. இத பாரு, என் பொண்ணை உள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்திருக்க, தெரியுதா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மாப்பிள்ளையா லோலோன்னு தெரிய வைக்கிற ஒரே அப்ப நீதான் மாமா. ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்க. சரி, நான் கேட்கிற விடுகதைக்கு நீ பதில் சொல்லப்பா, அப்புறமா சாவியை வாங்கிட்டு சொல்லி தொலையும். என்ன பண்றது? மாவுல செஞ்ச பழையது. மாவுல செஞ்சா பழையது. யோசி யோசி, நல்ல யோசி. கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பழம். அப்படியே ஏத்துறனா? நல்ல யோசனை பண்றா. மாம்பழம் தானே, வேற என்ன இருக்கும்? வந்துருச்சு மாமா. எங்க சொல்லு. மாதுளம் பழம். அப்படியே அப்பலான்னு இருக்கு மாமா. அப்படியே அப்ப முடியாது மாமா, அந்த கையில இருக்கிற சாவியை கொடுத்துட்டு அப்புங்க மாமா. சரி வச்சுட்டேன். இப்ப அப்பலாமா? ஆமா, பக்கத்துல வாங்க. மறுபடியும் சொல்லுங்க. மாவுல செஞ்சா மாவுல செஞ்ச பழையது. மாவுல செஞ்ச பழம். மாமா, மாவுல செஞ்ச பழம் என்ன பழம் தானே கேக்குறீங்க? அது வந்து எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? உங்க வாயில தானே வந்துச்சு. அட நானே உழைச்சேன். உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? கிடைச்சு. எனக்கு சாவி. சின்ன வைரஸ் ப்ராப்ளம் தான், ரெடி பண்ணிடலாம். சரி பாருங்க. ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே சார். ஆன்டிவைரஸ் போட்டேன், இனி எந்த ப்ராப்ளமும் வராது. நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம், பணம் வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல சார். இல்லை வேண்டாம் சார். புடிங்க சார், புடிங்க. உன் மெயில் இப்பதான் பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படா கிடைச்சது? டேய், அவன் என் கூட தான்டா இருக்கான். எங்களுக்கும் தெரியுடா, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இனிமே அவனுக்கு தான்டா பிரச்சனை. நீ அவனை எதுவும் பண்ணிடாதடா. டேய், யார் என்னன்னு தெரியாம இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சும்மா இருக்க சொல்றியாடா? டேய் மச்சான், நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. நீங்க வர வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியாதுடா. சொன்னா கேளுடா. டேய், என்னடா இந்த பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு குடம் இல்லாம? அது தண்ணி எடுக்க போகுதுண்ணே. குடம்புலம் எப்படி தண்ணி எடுக்க போகும்? அதானே. இவன் கூட பின்னாடியே போற கண்ணு தெரியாத நாட்டா? தெரியலையானே. இவன் ஒரு டைப்பா தெரியுறானே. ஆமாண்ணே. சரி, டைம் ஆச்சு, போட்டு வரைக்கும் போலாம். போலாமா? போலாண்ணே. வந்து அப்புறம் பாத்துக்கலாம். எடு எல்லாம் அடிவே. அண்ணே, என்னண்ணே உங்க கொண்டாட்டி கடல்ல இருந்து வராங்க? அவங்க போட்டு ஓட்டிட்டு இருக்காங்கடா. ஓஹோ. போட்டு எப்படிமா ஓட்டுறாங்க? அதுக்கு என்ன நல்லா தான் ஓட்டுனாங்க. அது சரி, ஏன் சிரிச்சிட்டு இருக்காங்க? உங்க கல்யாண கதை கேட்டுதான் சார். அது ஏமா கேக்குறவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொசு மருந்துக்காரனுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இவரு என்ன கேட்காம வீட்டை விட்டு வெளில போறதில்ல, உள்ள வர்றதில்ல. என் கால் கடையில பொட்டி பாம்பா கிடக்குறாரு. என்னோட ராகுலும் அப்படிதான். என்ன கேட்காம எங்கேயும் போக மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. அப்போ உங்களை கேட்டு அந்த பொண்ணு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரா? எங்க போறாரு? எந்த பொண்ணு? அதாம்மா அந்த பொண்ணு சீபாவோட போட்டு கட்டுற இடத்துல. சரி வாங்க போய் பார்க்கலாம். வடக்கர மண்டி போலாம். சரிண்ணே. ஷீபா, உன்னை அவருக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷீபா. உன் மேல நான் உயிரே இருக்கேன் ஷீபா. ஏன் என்ன பிடிக்கலையா ஷீபா? ஷீபா என்ன பிடிக்கலையா ஷீபா? சொல்லு ஷீபா. ஏய், கேக்குறேன்லடி, கேக்குறேன்ல, என்ன உனக்கு பிடிக்கல? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்லடி, அப்புறம் ஏன் நீ பின்னாடி போற? நில்லு நில்லு, சொல்றேன்ல, நில்லு நில்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லுடி, கேக்குறேன்ல. நீ எனக்கு வேணும்டி. நான் நல்லா இல்லையா உனக்கு? அவன் தான் உனக்கு அழகா தெரியறானா? அவன் தான் உனக்கு முக்கியமா? எனக்கு நீ வேணும்டி. ஆடி உனக்கு ஒன்றும் ஆகலே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, எப்படி இவங்கிட்ட போய் மாட்டினா? உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிதான் என்ன அங்க வர சொன்னா. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். என்ன பிரச்சனை? என்ன அடிச்சு கடல்ல போட்டது, எங்க அம்மா செத்தது, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்.
என்ன சொல்றான் பொறுமையா கேட்போம். டிஸ்கோதைக்கு வந்து நான் தான் எல்லா செல்போனையும் திருடுனேன். நான் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒருத்தன் வீட்டுல போனை போட்டேன். அதை அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டான். அதனால அவனை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவகிட்ட நல்ல மாதிரி நான் நடிச்சேன். அவளை மாத்தி பேசி எல்லாரையும் மிரட்டினது நான் தான்டா. அவ என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா. நான் கொடுக்கிற மாதிரி கொடுத்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சேன்டா. இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவளை நான் லவ் பண்றேன்டா. ஏன் தெரியுமா? அவளை நான் கல்யாணம் பண்ணா அவ சொத்து எல்லாமே எனக்கு தான்டா கிடைக்கும். எனக்கு மட்டும் தான்டா, உன்னை விட மாட்டேன்டா. எப்போ வந்த சுகி? இப்பதான் வந்த ராகுல். என்ன பிரச்சனை? வந்த இடத்துல தப்பு பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை தடுத்தேன். நான் அடிச்சுட்டாங்க சுகி. என்ன இப்படி சொல்றான்? நான் அடிச்சுட்டாங்க சுகி. சுகி, இல்ல சுகி. சுகி அவனை நம்பாத. போய் சொல்றான். ஏய், நீ பேச வேண்டாம். ஏன் ராகுலை பத்தி எனக்கு தெரியும். நான் லவ் பண்றது உனக்கு பிடிக்கல. ராகுல், நீ அமைதியா இரு. ராகுல், கூல் டவுன். சுகி, ஏய், நீங்களாம் அமைதியா இருங்க. ஏன் ராகுலை பத்தி எனக்கு தெரியும். ராகுல், சுகி இவனை பேசி கேட்டுட்டு சுகி நீ கேட்டுதான் இருந்த சுகி. வா, நம்ம இந்த ஊரை விட்டு போலாம். நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழலாம். நான் உனக்காக இருக்கேன் ராகுல். வா. நான் இருக்கேன். சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது. வா. வேணாம், எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. ராகுல், எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமா? இதுக்கு தானே வெயிட் பண்ணேன். நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். ஆனா நீ என்னை பொய்யா காதலிச்ச. எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். தெரிஞ்சு போனடா. யாரப்பா நீ? நான் தான் பேசுறேன். அவங்க நல்லபடியா கரெக்ட் பண்ணிட்டாங்க. என் முறை எப்படிப்பா இருக்கா? ஏபி நல்லா இருக்கானா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க சார். இதெல்லாம் சொல்றீங்க நீ யாரப்பா நீ? Some of that jazz for your mind, some of that jazz for your heart, some of that jazz for your soul. Some of that jazz for your mind, some of that jazz for your heart, some of that jazz for your soul. Some of that jazz for your mind, some of that jazz for your heart, some of that jazz for your soul.